வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமா ஆட்டங்கன் இருக்கு. இன்னொரு பக்கம் தங்கம் வரலாறு காணாத உச்சத்துல இருக்கு. சோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்னதான் நடக்குது? ஒரு இன்வெஸ்டரா நாம என்ன செய்யணும்? வாங்க டீடைலா பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா இதுதான். முதல்ல மார்க்கெட் ஏன் இவ்ளோ சரிஞ்சதுன்னு பாப்போம். அப்புறம் இது இந்தியால மட்டும் நடக்குதா இல்ல உலக அளவுல நடக்குதான்னு பாப்போம். அதுக்கப்புறம் கோல்டு ஏன் இவ்ளோ ஏறுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமா முதலீட்டாளர்களான நீங்க என்ன பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். கடைசியா இந்த பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் என்னன்னு அலசுவோம். வாங்க உள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இப்போதைக்கு இருக்கிற ஹாட் டாபிக் இதுதான், இந்திய பங்குச்சந்தையோட இந்த பெரிய சரிவு. முதல்ல நிஃப்டி ஒரே நாள்ல 353 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. இது ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் இல்ல, நிஜமாவே ஒரு பெரிய வீழ்ச்சி. நிஃப்டியே எப்படின்னா சென்செக்ஸை கேட்கவே வேண்டாம். 1000 பாயிண்ட்டுக்கு மேல சரிவு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஷாக் தான். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சரிவு வெறும் பெரிய கம்பெனிகளோட நிக்கல. மிட் கேப், ஸ்மால் கேப்னு மார்க்கெட்டோட எல்லா செக்மெண்ட்டுமே பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. தோராயமா சொல்லணும்னா, ஒரு பங்கு விலை ஏறுனா அதுக்கு பதிலா 5 பங்கு விலை இறங்கியிருக்கு. இதிலிருந்தே இந்த சரிவு எவ்வளவு பரவலா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த அடி நம்ம மார்க்கெட்டுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்ல. இது ஒரு குளோபல் இஷ்யூ, ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. நீங்க ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரான்ஸ், இத்தாலின்னு எந்த பெரிய மார்க்கெட் எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லாமே ரெட்ல தான் இருக்கு. ஒரு இடத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை இப்போ உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா குளோபல் அன்சர்டனிட்டி. அதாவது உலக அளவுல அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு குழப்பமான நிலை. சில அனலிஸ்ட்கள் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் மாதிரி சில உலக தலைவர்கள் எடுக்கிற சில கணிக்க முடியாத முடிவுகள் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்திரமற்ற தன்மைய உலக சந்தைகள்ல உருவாக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு பக்கம் ஸ்டாக்ஸ் எல்லாம் விழுந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஒரு அசெட் மட்டும் செம்மையா ஷைன் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் இப்போதைய நிலைமை. ஒரு கிளாசிக் டேல் ஆஃப் டூ மார்க்கெட்ஸ். பங்குச்சந்தையோட நிச்சயமற்ற தன்மையை பார்த்து பயப்படுற இன்வெஸ்டர்ஸ் அங்கிருந்து பணத்தை எடுத்து தங்கம், வெள்ளி மாதிரி பாதுகாப்பான இடங்கள்ல முதலீடு பண்றாங்க. இதோட விளைவா அதோட விலைகள்லாம் ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு நிபுணர் ரொம்ப அழகா சொன்னாரு, கோல்டுங்கிறது ஆபத் பாண்டவன்னு. அதாவது கஷ்டமான நேரத்துல வந்து காப்பாத்துற ஒரு ஹீரோ மாதிரி. இப்ப முதலீட்டாளர்கள் தங்கத்தை அப்படிதான் பாக்குறாங்க. வாங்க இந்த நம்பர்ஸை பார்க்கலாம். MCX கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் தங்கமும் வெள்ளியும் இப்போ புது உச்சத்தை தொட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் காப்பர் மாதிரி இண்டஸ்ட்ரியல் மெட்டல்ஸோட விலை 1% குறைஞ்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெளிவா தெரியுதுன்னா, இது எல்லா கமாடிட்டிஸும் ஏறுற ட்ரெண்ட் இல்ல. திஸ் இஸ் அ கிளியர் ஃப்ளைட் டு சேஃப்டி. மக்கள் பாதுகாப்பான முதலீட்டை நோக்கி ஓடுறாங்க. சரி, இவ்ளோ கலைபரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ $1 மில்லியன் கேள்வி இதுதான். ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல நாம மார்ஜின் கால் அப்படிங்கிற ஒரு ரிஸ்கை பத்தி புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கடன் வாங்கி ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கோட விலை திடீர்னு விழுந்துட்டா உங்க புரோக்கர் உங்ககிட்ட இன்னும் பணம் கட்ட சொல்லுவாரு. உங்களால கட்ட முடியலன்னா அவரே உங்க பங்குகளை வித்துடுவாரு. இதனால மார்க்கெட் இன்னும் வேகமா சரியும். சோ இது இப்போ ஒரு பெரிய ரிஸ்க். நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா உங்களுக்கான அட்வைஸ் இதுதான். முதல்ல பேனிக் ஆகாதீங்க. உங்க SIP எல்லாம் நிறுத்தவே நிறுத்தாதீங்க. சொல்லப்போனா இந்த மாதிரி இறக்கத்தை ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. நல்ல குவாலிட்டியான பங்குகளை வாங்குறதுக்கு இது சரியான நேரம். அதே சமயம் உங்க போர்ட்ஃபோலியோல ஏதாவது சுமாரான பங்குகள் இருந்தா அதை சின்ன நஷ்டத்துல வித்துட்டு அந்த காசை நல்ல வாய்ப்புக்காக வச்சுக்கிறது ஒரு ஸ்மார்ட் மூவ். சரி, ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உங்க கேபிட்டலை, அதாவது மூலதனத்தை பாதுகாக்கிறது தான் இப்போ முக்கியம். அதுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஆனா ஒரு வார்னிங், இந்த மாதிரி நிலையற்ற மார்க்கெட்ல சில சமயம் ஸ்டாப் லாஸ் கூட கை கொடுக்காம போகலாம். சோ அதுக்கும் தயாரா இருங்க. சோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் அசெட் அலோகேஷன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். உங்க பணத்தை ஸ்டாக்ஸ்ல மட்டும் போடாம கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் பாண்ட்ஸ்னு பிரிச்சு போட்டிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் விழும்போது தங்கம் உங்க போர்ட்ஃபோலியோவை காப்பாத்திருக்கும். கடைசியா வாங்க இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சக்திகள் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பேசிக்கா இங்க 3 பெரிய விஷயங்கள் நடக்குது. ஒன்னு, உலக சென்ட்ரல் பேங்க்ஸ் பணப்புழக்கத்தை, அதாவது லிக்விடிட்டியை அதிகரிக்குது. அந்த அதிகப்படியான பணம் இப்போ தங்கத்துல பாதுகாப்பு தேடுது. ரெண்டாவது, பெரிய பெரிய நாடுகள்லாம் தங்கத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட்டா வாங்கி குவிக்கிறாங்க. மத்த நாடுகளோட பொருளாதார அழுத்தத்திலிருந்து தப்பிக்க இது ஒரு வழி. மூணாவது, வெள்ளி. இதுக்கு இப்போ கிரீன் மெட்டல்னு ஒரு புது பேர் இருக்கு.
ஏன்னா எலக்ட்ரிக் வண்டிகள், சோலார் பேனல்கள்னு கிரீன் டெக்னாலஜில இதோட தேவை பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. சோ இது நம்மள ஒரு பெரிய கேள்வியோட விட்டுட்டு போகுது. இப்போ நாம பார்க்கறது ஒரு தற்காலிகமான பயம்தானா, இல்ல தங்கம் மற்றும் கிரீன் மெட்டல்ஸ் முன்னிலை வகிக்க போற ஒரு புதிய நிதி சகாப்தத்தோட தொடக்கமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.